பல்லவி களைப்பில் படுத்து தூங்கிட்டான். நாளைக்கு ரொம்ப தூரம் பயணம் பண்ணணும்னு. பல்லவி கிராமத்துக்கு செல்ல புறப்பட்டாள். பல்லவி கிராமத்துக்கு வந்துட்டா. இன்னும் இங்கே யாருமே காணோம். பல்லவி கிராமத்து மக்களை பார்த்தா. எல்லாரும் சந்தையில் சாமான் வாங்கிட்டு இருந்தாங்க. பொருட்கள் வாங்கி அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. ஐயா சொல்லுங்கம்மா, நீங்கள் ஊருக்கு புதுசு பிள்ளைக்கு இது வரைக்கும் உங்களை இங்கே நான் பார்த்ததே இல்லையே, சொல்லுங்கள். அம்மா, இங்கே பாட்டி வீடு எங்கேம்மா இருக்குது? வயசான ஒரு பாட்டி வீடு. இதை பாருங்கம்மா, நீங்கள் ஊருக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்தபடியே எங்கே வந்தீங்களோ தயவுசெய்து திரும்பி அப்படியே போயிடுங்க. அவங்கள பற்றி கேட்காதீங்க, நான் வரேன். ஐயா என்கிட்ட சொல்லிட்டு போங்க ஐயா. ஊர் மக்கள் ஐயா, அவங்கள பற்றி கேட்காத, நீ எப்படி வண்டியோ அப்படி திரும்பி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. பள்ளி வீதை நடித்து ரொம்ப வருத்தமாக ஆவனால் அவர் ரொம்ப குழம்பி போயிட்டா. இங்கே வயசான ஒருத்தர் இருக்காரு, இவர்கிட்ட கேட்கலாம். ஐயா சொல்லு பெண்ணி, நீ யாரு? ஐயா, நான் இந்த ஊருக்கு புதுசையா, நான் ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வரையா. ஐயா, இந்த ஊரில் ஒரு பாட்டி இருக்காங்களே, வயசான பாட்டி, அவங்க வீடு எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா ஐயா? நாங்கள் போய் பார்க்கணும். பொண்ணே, நீ அவங்கள பற்றி கேட்காத, நீ வந்தபடி திரும்பி மறுபடியும் போ. அந்தமாரி வயசானவங்க பாட்டி யாருமே இங்கே இல்லை. நீ பார்க்குறப்ப படித்து போன மாதிரி இருக்கு. நீ சொன்னால் புரிஞ்சுக்கோ நினைக்கிறேன். நீ உன் வீட்டுக்கு போ. நீ வந்த பாதிலே நீ போயிடு. இங்கே வயசான பாட்டி யாருமே இங்கே இல்லை. யாரு கேட்டாலும் இல்லை தான் சொல்லுவாங்க. அந்தமாரி அந்த ஐயா சொல்லிட்டு போயிட்டாரு. பல்லவி அதை நினச்சி ரொம்ப வருத்தமாயிட்டா. ஏன் அந்த பாட்டி கேட்குறப்ப யார் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு. பல்லவி ஒரு கடலில் உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருந்தான். ஏன் யார் கேட்டாலும் பாட்டி வீடு எங்கே இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு. நான் எப்படி என் கணவரை போய் கண்டுபிடிப்பேன்? நான் எப்படி அந்த கண்ணியை கொண்டு போய் நான் அவங்கள்ட்ட கொடுப்பேன்? யார் எனக்கு உதவி செய்வா? கடையில் ஏன் எனக்கு இன்னும் சோதனை மேலே சோதனையாக வருது? அப்போ திடீர்னு ஒரு பந்து வந்து அவள் காலில் வந்து விழுந்தது. அக்கா, அது என்னோட பந்து, என்னை மன்னிச்சிருங்க. அக்கா, ஏன் அழுவுறீங்க அக்கா? அக்கா அழுவாதீங்க, உங்களோட பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். என்னாவது என்கிட்ட கேளுங்க. இந்த சின்ன பிள்ளை பேசின கையோட அவள் அழுவுற நிப்பாட்டினான். பாப்பா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன். இங்கே வயசான ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்க வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா? நான் எல்லாத்திட்டையும் கேட்டேன், யாரும் அவங்க வீடு சொல்ல மாட்டேறாங்க. எல்லோரும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு என்னை எங்கே வந்து என்னை திரும்பி போக சொல்கிறாங்க. அவங்க வீடு எனக்கு தெரியும்க்கா. ஆனால் அந்த பாட்டி இந்த ஊர் மக்கள் ஊர் விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அந்த பாட்டி அங்கே தான் தங்குறாங்க. அவங்க பாட்டிக்கு ஒரு மகன் இருக்கா. அவங்க 2 பேர் தான் அந்த வீட்டில் ஒண்டி இருக்காங்க. அக்கா, அவங்க வீடு எனக்கு தெரியும். அவங்க வீடு ரொம்ப தூரமாக இருக்குது. அவங்க இங்கே எந்த கிராமத்தில் இல்லை. அவங்க ஊர் விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க சூனியம் செய்கிறாங்கன்னு. அவங்களால எங்கள் எங்கள் கிராமத்தில் மக்கள் எல்லாம் செத்து போகிறாங்கன்னு அவங்க தான் காரணம்னு சொல்லி கிராமத்து மக்களை அடித்து பாட்டியை தளர்த்திட்டாங்க. அவங்க பாட்டிக்கு ஒரு மகன் இருக்குது. அவங்க பேத்தி மாரி வச்சு பார்த்துக்கிறாங்க. நீங்கள் இப்படி நடந்து போனீங்கன்னா, நேராக போனீங்கன்னா நிறைய மரம்லாம் இருக்கும். அங்கே போனீங்கன்னா அங்கே ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும். அதுதான் பாட்டி வீடு. நீங்கள் அங்கே போய் அவங்கள பாருங்கள். அவி, என்ன பண்ணுறேங்க? யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? வா, வீட்டுக்கு போகலாம். அம்மா, நான் பந்து எடுக்க வந்தேம்மா. பொண்ணு, நீ யார் பொண்ணு? இது வரைக்கும் நான் ஒன்று இங்கே பார்த்தது இல்லையே. இந்த ஊருக்கு நீ புதுசா? நம்ம இவங்ககிட்ட இந்த பாட்டி பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம். சொன்னால் அப்போ இவங்களும் ஏசுவாங்க. அக்கா, நான் பக்கத்து ஊருக்கா. நான் பக்கத்து ஊரில் இதை சொன்னால் இந்த கிராமத்துக்கு வந்திருக்கேன். நான் என் ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கேன். என் ஃப்ரெண்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அந்த பிள்ளை சொன்ன கையில பல்லவி நான் இப்போயே பாட்டி வீட்டுக்கு போனேன்னு அவள் போகிறதுக்கு ஆரம்பித்தான். ஒரு வழியா பாட்டி வீட்டுக்கு அவள் வந்துட்டான். பாட்டி, யார் அது? உள்ள வாங்க. யாருமே நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்களே. ரோஜா, வெளியே யாரு பாரு, உள்ள வாங்க. வீட்டுக்குள்ள குரல் கேட்டதும் பாட்டி நம்மள தான் கூப்பிட்றாங்கன்னு வீட்டுக்குள்ளே வந்தா. பாட்டி,